அக்கா, இப்படி வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கிறது நல்லா இருக்குல்லக்கா. ஆமா அமலாபாலு, மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஐயோ, இவளுக்கு நிம்மதியாக தான் இருக்கும். ஆனால் இவளுக்கு புருஷனா வாக்கப்பட்டு என் வாழ்க்கை தான் நிம்மதி இல்லாமல் கிடக்குது. ஆனால் இவளுக்கு நிம்மதியாக இருக்காளுங்க. என்ன பண்ணுறது? அக்கா, இந்த ராஸ்மிகா எங்கக்கா போனா? ஆளைய காணா. அந்த மேனமணிக்கு எங்கிட்ட அது மேக்கப் போட்டு சுற்றிக்கிட்டு இருப்பா. இந்த 3 பிசாசும் இங்கே தான் இருக்குன்னா அந்த குட்டி பிசாசும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். பெரிய தேடுறாங்களாம் தங்கச்சியை. அக்கா, இந்தா வந்துட்டேன். இந்தா வந்துருச்சுல குட்டி பிசாசு. அக்கா, என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? உனக்கு என்னம்மா, அழகு தேவதைக்கு நல்லா இருக்கு. பேய் பிசாசெல்லாம் அழகை பற்றி பேசுது. என்ன குடும்ப சாமி இது? ராஸ்மிகா, ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. ஜோதிகாக்கா, நம்ம முனியம்மாக்காக்கு சுடிதார் போட்டு பார்க்கலாமா? ஆமாடி, எனக்கு கூட அந்த யோசனை தோணல பாரேன். அக்கா வா, சுடிதார் போடு. இந்த இடம் தான் த்ரில்லிங்கான இடம். குண்டு பூசணிக்கு சுடிதார் போட போகிறாங்களாம். என்னென்ன பண்ணுவாங்களோ பண்ணட்டும். ஆட சும்மா இருங்கம்மா, நீங்க வேற விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் வேணாம். இவ வெக்கப்படலாமா? ஒரு பொண்ணு சுடிதார் போடலாம், ஆனால் ஒரு யானை சுடிதார் போடலாமா? என்னங்கடா டேய். அக்கா ஆமாக்கா, வாக்கா சுடிதார் போடு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அமலாபாலு, என்ன நின்றுக்கிட்டே இருக்கா? போ, நீ தான் அந்த வேலையெல்லாம் பார்ப்ப. 4 பொம்பளைய சேர்ந்தா கூத்தடி பையன் கேள்விப்பட்டிருக்கேன். அதை இப்போ தான் நேரில் பார்க்குறேன். அக்கா இந்தா போறேன்க்கா. முனியம்மாக்கா வாக்கா, எந்திரி எந்திரி. ஐயோ வேணாம்மா, சொன்னா கேளுங்கம்மா. ஏற்கனவே இவ்வளவு குடும்பத்தில் எல்லா சினிமா நடிகை பேரையும் வச்சிருக்காளுங்க. இதில் இவ வேற ஓவரா நடிக்கிறா. நடிங்கடா, என்ன நடிப்பீங்களா நடிங்கடா, நானும் பார்க்குறேன். அதெல்லாம் முடியாதுக்கா, எந்திரி எந்திரி. அக்கா சூப்பரா இருக்குதுக்கா. போ ஜோதிகா. என்னமாம்மா நீங்க பேசாம நிக்கிறீங்க? அது உங்கள் அக்காவோட அழகை பார்த்தவொடனே உடம்புல ஒரு அசைவு கூட இல்லை. அப்படியே உறைஞ்சு போயிட்டேன், கரைஞ்சு போயிட்டேன், திரிஞ்சு போயிட்டேன். ஆமா, எங்க அக்கா எப்படி அழகா இருக்கா? ஏன் அப்படி திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்க? அது வேற ஒன்றும் இல்லைக்கா, மாமாக்கு வெக்கம். முனிமா, அப்படியே நீ உடம்ப குறைச்ச 6 பேக் வச்சுட்டேன்னு வச்சுக்க. நம்ம 2 பேரும் வண்டியில் அப்படியே ஜாலியாக சுற்றலாம். அப்படியே ஹனிமூன்லாம் போகலாம். அப்படியே ஜாலியாக இருக்கலாம். என்ன முடியுமா? ஜாலியாக இருப்போமா? ஆமா, உன் முகரக்கட்டிக்கு இது ஒண்ணுதான் கேடு. அதானே, உங்கள் குடும்பத்தில் புருஷனை அன்னைக்கு புருஷனாக வச்சிருக்கீங்க. நீங்களாம் திருந்தவே மாட்டீங்க. நான் போயிட்டு வரேன். உங்கள் அழகை நீங்களே உட்காந்து ரசிங்க.